குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் சாப்டர் 3 எக்ஸசைஸ் நம்பர் 6 பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, பிரகாஷ், சுப்ரியா. பிரகாஷுக்கும் ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது. சுப்ரியாவுக்கும் ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது அண்ட் அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது. பிரகாஷ் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபஸ்ட் ஏப்ரல் எடுத்துகிட்டு வராரு. 31 மார்ச் தான் வந்து நாம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். அப்போ 6% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 6% மொத்தமாக கொடுத்துடலாம். அடுத்து அதே பிரகாஷ் அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வராரு. ஃபஸ்ட்டு ஜூலை 2018 கொண்டு வராரு. ஸோ ஃபஸ்ட்டு ஜூலையிலேருந்து 31 மார்ச் வரைக்கும் 9 மாதம் இருக்குது. 9 மாதத்துக்கு தான் வந்து நாம் 6% கொடுக்க போகிறோம். இப்போ பிரகாஷை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் கேபிட்டலுக்கு 12 அவுட் ஆஃப் 12 பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அடிஷ்னல் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் 9 அவுட் ஆஃப் 12 பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா? இது பிரகாஷ். திரும்ப சொல்கிறேன் கேட்டுங்க. பிரகாஷ்க்கு ஓப்பனிங் கேபிட்டல் 3 lakhs இருக்குது. 6% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12 அவுட் ஆஃப் 12. சுப்ரியாவுக்கு பிரகாஷுக்கு அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது. அடிஷ்னல் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா அவர் 60,000 எடுத்துகிட்டு வராரு. அதுக்கு 6% கொடுக்க போகிறோம். பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9/12. ஏன் 9/12 அப்படின்னு சொன்னால், அவர் ஜூலை தான் வந்து அடிஷ்னல் கேபிட்டல் எடுத்துகிட்டு வராரு. ஜூலையிலேருந்து மார்ச் வரைக்கும் 9 months தான் இருக்குது. சரிங்களா? ரைட். அடுத்து பார்த்திங்கன்னா சுப்ரியா வந்து ஓப்பனிங் கேபிட்டல் 2 lakhs வச்சுருக்காங்க. 1/4/2018 2 lakhs வச்சுருக்காங்க. நாம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறது 31/3. அப்போது 1/4 31/3 வரைக்கும் 12 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ கையில் இருக்கிற கேபிட்டல் வந்து 2 lakhs. கொடுக்க வேண்டிய பர்சன்டேஜ் வந்து 6/100 6%. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் எல்லாமே 12 அவுட் ஆஃப் 12. சுப்ரியாவும் அடிஷ்னல் கேபிட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா டேட் கொடுக்கல. சுப்ரியா என்னைக்கு அடிஷ்னல் கேபிட்டல் வந்து எடுத்துகிட்டு வராங்கன்றதுக்கான டீட்டெயில் இல்லை, டேட்டு இல்லை. ஸோ அப்போ அவங்க எவ்வளோ அடிஷ்னல் கேபிட்டல் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் 30,000 எடுத்துகிட்டு வராங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அவங்க என்றைக்கு அடிஷ்னல் கேபிட்டல் எடுத்துகிட்டு வந்தாங்க அன்னிலேருந்து இயர் 2 வரைக்கும் பார்க்கணும். ஆனால் அவங்க என்னைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்றதுக்கான டீட்டெயில் இல்லாததுனால 6/12 அப்படின்னு வச்சுக்கணும். நாம் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 months தான் கொடுக்கணும். ஆவரேஜ் பீரியட் எடுத்துக்கணும் நாம். சரிங்களா? அப்போ திரும்ப சொல்கிறேன் பார்த்துங்க. பிரகாஷ்கோ ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது. சுப்ரியாவுக்கும் ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது. பிரகாஷுடைய அடிஷ்னல் கேபிட்டலுக்கு டேட் இருக்குது. சுப்ரியாவுடைய அடிஷ்னல் கேபிட்டலுக்கு டேட் இல்லை. ஸோ டேட் இருக்கக்கூடிய அடிஷ்னல் கேபிட்டலுக்கு என்றைக்கு அந்த அடிஷ்னல் கேபிட்டல் வந்து அந்த டேட்லேருந்து க்ளோசிங் டேட் வரைக்கும் கால்குலேட் பண்ணும்போது 9 months இருக்குது. சுப்ரியா கொண்டாந்த அடிஷ்னல் கேபிட்டலுக்கு டேட் இல்லைன்றதுனால அது என்றைக்கு வந்தது என்றைக்கு முடியுதுன்னெலாம் பார்க்க தேவையில்ல. டேட் இல்லைனாலே 6 monthsக்கு வந்து 6 monthக்கான இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கணும். சரிங்களா? இப்போ கால்குலேஷனுக்கு போயிடும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் கால்குலேஷன் மட்டும் கேட்கல, ஜேர்னல் என்ட்ரியும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட். ஸோ ஜேர்னல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் யாருக்கு கொடுக்குறாங்க? பார்ட்னர்ஸ் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், அதனால் டெபிட் பண்ணுறேன். பார்ட்னருக்கு கெயின், அதனால் பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுறேன். பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் க்ரெடிட் பண்ணணுமா அப்படின்னா ஆமாம். இந்த கணக்கில் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடுன்னு சொல்லலைன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ண வேண்டியதுதான். சரி, இது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. எது? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் க்ரெடிட். அதாவது பிரகாஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் க்ரெடிட், சுப்ரியா கேபிட்டல் அக்கௌண்ட் க்ரெடிட். இது ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் க்ரெடிட். இது நாம் ப்ரொவைட் பண்ண இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். இவ்வளோ தான் நமக்கு ஜேர்னல். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேல்குலேஷன்லேருந்து நாம் ஆரம்பிச்சுக்குவோம். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் போடும்போது என்ன போடுவோம்? நாம் மொதல் டாபிக் எழுதுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்
at certain percentage on certain date அப்படின்னு எழுதுவோம் இல்லையா, அதை இங்கே எழுதிக்குவோம் முதல்ல. சரியா? interest on capital at 6% per annum on 31st March 2019. கால்குலேஷன் எழுதும்போது முதல்ல இந்த டாபிக் எடுத்து எழுதிடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எத்தனை பர்சன்டேஜ் என்னைக்கு தேதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எழுதியாச்சு. அண்ட் தென் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பார்ட்னருடைய நேமை எழுதணும். அடுத்து பார்ட்னர், ஃபஸ்ட்டு பார்ட்னர் யார் அப்படின்னு சொன்னால் பிரகாஷ். ஸோ பிரகாஷுடைய பேரை எழுதணும். பார்ட்னருடைய பேர் எழுதினவங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு என்ன ஃபார்முலாவோ அதை எழுதிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு amount of capital into rate of interest into period of interest. ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்து நம்ம என்ன எழுதணும்? இங்கே எந்த கேபிட்டல், இங்கே அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் சொல்கிறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணணும்னா அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் வேணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும், பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும். இந்த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றது என்னன்னா ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் அடிஷ்னல் கேபிட்டல். அப்போ ஃபஸ்ட்டு பிரகாஷ்க்கு ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது, அதுதான் எழுதுறோம். ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் என்னைக்கு ஓப்பனிங் கேபிட்டல் வருதுன்னா 1/4/2018. எவ்வளவு வச்சுருக்காங்க அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் 3 lakhs வச்சுருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் காமனாக இங்கே எழுதிட்டோம் பாருங்கள். எல்லா கேபிட்டலுக்குமே 6/100, எல்லா பார்ட்னருக்குமே 6/100 தான். பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே ஓப்பனிங் கேபிட்டலுக்கு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 out of 12. ஏன்னா இங்கே ஓப்பனிங்லேருந்து இயர் எண்டு வரைக்கும் 12 month கம்ப்ளீட் பண்ணிச்சு அழகாக. இஸ் ஈக்குவல் டு, சரியா? அப்போ இதை நாம் வந்து முடிச்சுக்கிறோம். அடுத்து ஒரு இதுவும் எடுத்துகிட்டு வராரு, அடிஷ்னல் கேபிட்டல் எடுத்துகிட்டு வராரு, அதையும் எடுத்து எழுதிடுவோம். ஆன் அடிஷ்னல் கேபிட்டல் அது எவ்வளோ எடுத்துகிட்டு வரார் அப்படின்னு சொன்னால் 60,000 எடுத்துகிட்டு வரார். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல் என்னைக்கு எடுத்துகிட்டு வராரு, டேட் இருக்கா? இருக்குது. 1/7/2018. 1/7/2018னா பாருங்கள், 18ல் 7th month தான் வருது. அப்போ மொதல் 6 மாதம் இல்லை. அப்போனா இதில் ஒரு 6 மாதம் இருக்குது. ஜூன் வரைக்கும் 6 மாதம் இல்லை, அப்படின்னா மிச்சம் 6 மாதம் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 2019ல் பாருங்கள், மார்ச் 31 தானே முடியுது, 3ஆம் மாதம் தான் முடியுது. அப்போ அதில் ஒரு 3 மாதம், 18ல் ஒரு 6 மாதம், 19ல் ஒரு 3 மாதம், ஆக மொத்தம் 9 மாதம் இந்த அடிஷ்னல் கேபிட்டலை நாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 9 out of 12. சரிங்களா? திரும்ப நல்லா கவனிச்சிங்க. எப்படி வந்துச்சுன்னா 1/7/2018லேருந்து 31/12/2018 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 month இருக்குது. 1/1/2019லேருந்து 31/12/2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 months இருக்குது. ஆக மொத்தம் 9 months. இல்லை டைரெக்டாகவே இங்கே நான் வந்து
31(3) போட்டுக்கிறேன் சார், 31(3) 2019 போட்டுக்கிங்கன்னா இங்கே வந்து இங்கே எண்ணுங்க, எண்ணாலே இதுவே டோட்டலாக என்ன வந்துடும், 9 months வந்துடும். எப்படி போட்டாலும் சரிதான். ஸோ ஃபஸ்ட்டு ஜூலையிலேருந்து 31st March வரைக்கும் எத்தனை மந்த் இருக்குன்னா 9 month இருக்குது அவுட் ஆஃப் 12. ஓ அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் போட்டாச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டாச்சு, பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டாச்சு. இப்போ எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் கேல்குலேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது காமனாக 2 0க்கு 2 0 அடித்தாச்சு. சரி, இந்த 100ஆல் டிவைட் பண்ணியாச்சு. 12க்கு 12 கேன்சல். இப்போ என்ன மிச்சம் நிற்கிது, 6. 6 into 3000, 6 into 3000 பாருங்கள், 6 into 3 18,000. ரைட். அடுத்து இங்கே அதே மாதிரி தான் 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணியாச்சு, 100ஆல் டிவைட் பண்ணியாச்சு. ரைட். அடுத்து பாருங்கள், இங்கே 6 இருக்குது, 1 6 ஆர் 6, 2 6 ஆர் 12. இதில் 6 காமனாக வச்சுக்கிறோம், இதில் 1 டைம் இருக்குது, இல்லை 2 டைம் இருக்குது. இப்போ இதை வச்சுக்கிறேன், இந்த 2 வச்சு டிவைட் பண்ணுறேன். 1 3, 2 0 மேலே அனுப்பிச்சிக்கிறேன், 300. இப்போ பாருங்கள், 300க்கு நடுவில் என்ன இருக்குது பாருங்கள், இன்ட்டு 300 into 9, 300 into 9 2700. therefore 20,700 இது இவங்களுக்கான டோட்டல் அமௌண்ட்டு. யார், பிரகாஷுடைய டோட்டல் அமௌண்ட்டு 20,700. இதே வேலையை தான் சுப்ரியாவுக்கும் பண்ண போகிறோம். சுப்ரியாவுக்கு ஒரு ஃபார்முலா, interest on capital is equal to amount of capital into rate of interest into period of interest. Right. இந்த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றது ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் அடிஷ்னல் கேபிட்டல். நம்ம இப்போ இங்கே தான் முதல்ல எழுதுறோம் அப்படின்னு சொன்னால் ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் என்னைக்கு 1/4/2018 எவ்வளோ எடுத்துகிட்டு வரார் அப்படின்னு சொன்னால் 2 lakhs எடுத்துகிட்டு வரார். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டலுக்கு எப்போவுமே 12 out of 12. சரியா? அடுத்து ஆன் அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ அடிஷ்னல் கேபிட்டல் எடுத்துகிட்டு வராருன்னா 30,000 எடுத்துகிட்டு வராரு. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அவுட் ஆஃப் 12க்கு இங்கே பார்க்குறோம், டேட் பார்க்குறோம், டேட் இல்லை, நோ டேட் அப்படின்னா இந்த டேட்டுக்கும் இந்த டேட்டுக்கும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? அப்போ நோ டேட் அப்படின்னு சொன்னால் இங்கே பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம 6ன்னு வச்சுக்கணும். சரியா? டேட் இருந்தால் இந்த டேட் ஆஃப் இன்ட்ரோடக்ஷனுக்கும் இயர் ரெண்டுக்கும் வச்சு பார்த்தோம் 9 months வந்துச்சு. அந்த மாதிரி இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அதனால் நம்ம 6 அப்படின்னு வச்சுக்கணும். சரியா? மொதல் 6 மாதம் வந்துச்சா, ரெண்டாவது 6 மாதம் வந்துச்சான்னு தெரியாது. அப்போ 6 மாதம் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் வர்றது தான் ஆவரேஜ் பீரியடு. இப்போ இதை சிம்பிள் பண்ணிக்கலாமா? 2 0க்கு 2 0 கட் பண்ணிட்டேன். 12க்கு 12 கேன்சல். அப்போ இங்கே என்ன இருக்குது, 6 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 2000 இருக்குது. 6 into 2000, 6 into 2000 எவ்வளவு, 12,000. தென் அதே மாதிரி இங்கே அடிஷ்னல் கேபிட்டலுக்கு வருவோம். 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு. இங்கே 6 காமனாக வச்சு, இங்கே 1, இங்கே 2, 1 6 6, 2 6 12. இங்கே 2 காமனாக வச்சு 2, இதில் 3. இப்போ என்ன இருக்குது, 3 into 300, 3 into 300.
3 into 300 900. அப்போ இதை டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் 12,900. சரிங்களா? டோட்டல் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், 2 பேர் தான் எடுத்து மொத்தமாக எவ்வளோன்னு பார்த்துக்குவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் முதல் வந்து பிரகாஷ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்க்குறோம். 20,700. சுப்ரியா எவ்வளோன்னு பார்க்குறோம். 12,900. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0 0 9 + 7 16 ரிமைனிங் 1 3 33,600. ஸோ பிரகாஷ்க்கும் சுப்ரியாவுக்கும் சேர்ந்து மொத்தமாக நம்ம இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேம் வந்து 33,600 rupees இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலாக ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ இது கேல்குலேஷன். இந்த கேல்குலேஷன் வந்து நல்லா நம்ம வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு டாபிக் எழுதுகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 6% per annum ஆன் 31st 3 2019. 6%ன்றது அவங்களே கொடுத்துருக்காங்க. 31/3 இயர் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்றது அவங்களே கொடுத்துருக்காங்க. எழுதிட்டோம். அடுத்து நாம் எழுத வேண்டியது மொதல் பார்ட்னர் யாரோ அவருடைய பேர். அடுத்த ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபார்முலாவை அப்படியே பேஸ் பண்ணி என்னென்ன கேபிட்டல் இருக்கோ அது ஒன்று ஒன்றா எழுதுகிறோம். முதல்ல ஓப்பனிங் கேபிட்டல். ஆன் ஓப்பனிங் கேபிட்டலோட டேட்டு 1/4/2018. அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ? 3 lakhs. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6%, அதாவது 6/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 out of 12. ஓப்பனிங் கேபிட்டல் எப்பவுமே 12 out of 12. அடுத்து ஆன் அடிஷ்னல் கேபிட்டலுக்கான டேட்டு 1/7/2018. அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் 60,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%, அதாவது 6/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9/12. எப்படிங்க 9/12 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 1/7/2018க்கும் 31/3/2019க்கும் இருக்கக்கூடிய டியூரேஷன் தான் 9 out of 12. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம சிம்பிள் பண்ணால், அப்போ இதை சிம்பிள் பண்ணால் 18,000 கிடைக்குது. இதை சிம்பிள் பண்ணால் 2,700 கிடைக்குது. அப்போ ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணுறோம். பிரகாஷை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்க வேண்டியது 18,000, அடிஷ்னல் கொடுக்க வேண்டியது 2,700. அப்போ டோட்டலாக அவர் கொடுக்க வேண்டியது 20,700 பிரகாஷ்க்கு மட்டும். அடுத்து சுப்ரியா. ஸோ அடுத்த பார்ட்னர் சுப்ரியான்னு பேர் எழுதுகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கான ஃபார்முலா எழுதுகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? அடுத்து ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றது மொதல் அமௌண்ட்டு ஆன் ஓப்பனிங் கேபிட்டல். டேட்டு 1/4/2018. எவ்வளோ கொண்டாடுறாரு அப்படின்னு சொன்னால் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் 2 lakhs. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 12 out of 12. ஓப்பனிங் கேபிட்டல் எப்பவுமே 12 out of 12. அடுத்து ஆன் அடிஷ்னல் கேபிட்டலுக்கு டேட் இல்லை. எவ்வளோ எடுத்துகிட்டு வராருன்னு சொன்னால் 30,000. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6/100. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/100. பீரியட் ஆஃப் கேபிட்டல் வந்து பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6/12. இங்கே எப்படி சார் 6/12 வருதுன்னா டேட் இல்லைன்னா 6/12 தான். அப்போ இங்கே மொதல் அமௌண்ட் இதை சிம்பிள் பண்ணால் 12,000, இதை சிம்பிள் பண்ணால் 900. ஸோ டோட்டலாக சேர்த்தா 12,900. இப்போ தனியாக எடுத்து எழுதுகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பிரகாஷுக்கு 20,700, சுப்ரியாவுக்கு வந்து 12,900. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டலாக நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு ப்ரொவைட் பண்ண வேண்டியது 33,600. ஓகேவா? தான் எழுதி தான் கொடுத்துருக்கேன் சார் நான். ரைட். அடுத்து நாம் போக வேண்டியது ஜேர்னல் என்ட்ரி. டேட்டு, பர்டிகுலர்ஸு, டெபிட்டு, க்ரெடிட்டுக்கான காலம்.
காலம் அப்படியே எழுதிக்கும். இப்போ நம்ம சொன்னதை எழுதிக்குவோம். டேட் காலம், அடுத்து பர்டிகுலர்ஸ் காலம், அடுத்து டெபிட்டு, அடுத்து கிரெடிட்டு, அடுத்து ஜேர்னல் என்ட்ரிஸ். டேட்டை பொறுத்த வரைக்கும் 31/3/2019. ரைட். இப்போ ஜேர்னல் என்ட்ரிக்கு வரலாமா? ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரியில் எதுக்கான ஜேர்னல் என்ட்ரி? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அதை மட்டும் கையில் எடுத்துக்கணும். எதுக்கான ஜேர்னல் என்ட்ரி? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்கம்மா எக்ஸ்பெண்டிச்சரா? எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். எவ்வளோ மொத்தமாக? 33,600. சரி, இது யாருக்கான எக்ஸ்பெண்டிச்சர்? பிரகாஷ் அண்ட் சுப்ரியாவுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட். அதனால் அவங்களுக்கு கெயின். யாருக்கு போகுது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்? பிரகாஷும் சுப்ரியாவுக்கும். ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் கெயின். ஸோ பார்ட்னர் தன்னுடைய கெயினை கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்குவாங்க. இப்போ இங்கே பிரகாஷ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு டு சுப்ரியாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். பிரகாஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து 20,700. சுப்ரியா கேபிட்டல் அக்கௌண்ட் 12,900. therefore interest on capital at 6% per annum. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஜேர்னல் கொடுத்துட்டோம். ப்ரொவைட் பண்ண இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு. ரைட். அப்போ ஒரு பக்கம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் அதான் ப்ராஃபிட்டு லாஸு, அது பேர்லேயே இருக்கு இல்லையா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட்டை டெபிட் பண்ணணுமா கிரெடிட் பண்ணணுமா? இது ஒரு லாஸ், இது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ என்ன பண்ணணும்? அதில் டெபிட் பண்ணணும். அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு டெபிட் 33,600 டு எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அப்போ டெபிட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிரெடிட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் 33,600. interest on capital transferred. அவ்வளோதான் இதுக்கான ஜேர்னல். சரியா? ஸோ திரும்ப சொல்கிறோம் பார்த்தீங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட், இல்லைனா பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் கிரெடிட். இங்கே ஏன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதிருக்குன்னா என்ன மெத்தடுன்னே சொல்லலை. என்ன மெத்தடுன்னே சொன்னாலும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் தான். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்னு சொன்னாலும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் தான். ஸோ அப்போ இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ண, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்னா பார்ட்னர் வந்து பிரகாஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட், சுப்ரியாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். யாருக்கு எவ்வளோ கேல்குலேஷனில் போட்டு வச்சுருந்தோமோ அதை இங்கே கொண்டாந்து ஃபில்அப் பண்ணுறோம். பிரகாஷுக்கு 20,700, சுப்ரியாவுக்கு வந்து 12,900. ஆக மொத்தம் டோட்டலாக வந்து 33,600. அதையும் கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம். அதை ஃபில்அப் பண்ணுறோம். அடுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்.
எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒரு பக்கம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஒரு பக்கம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெபிட்டில் இருக்குது. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் என்ன ஆகும்? கிரெடிட் ஆகும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். சரிங்களா? இப்போ இதோட வந்து நமக்கு இந்த சம் முடியுது. ஸோ நாம் முதல்ல கேல்குலேஷனில் ஆரம்பிக்கிறோம். கேல்குலேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு கேல்குலேஷன். முதல்ல டாபிக் எழுதுகிறோம், அடுத்து பார்ட்னர்ஸ் பேர் எழுதுகிறோம், ஃபார்முலா எழுதுகிறோம். ஃபார்முலா வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரியா? இதை அப்படியே அப்ளை பண்ணுறோம். அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல்னு சொல்லும்போது ரெண்டு அமௌண்ட் இருக்குது. ஒன்று ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது, இன்னொன்று அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது. ஓப்பனிங் கேபிட்டல் 3 lakhs, அடிஷ்னல் கேபிட்டல் 60,000. ரெண்டுத்துக்குமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை கேபிட்டல் வந்தாலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%னா 6% தான். 6/100 6/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு வரும்போது இதுக்கு 12 out of 12 போட்டிருக்கோம், இதுக்கு 9/12 போட்டிருக்கோம், 9 out of 12 போட்டிருக்கோம். ஏன் என்ன காரணம்? இது 12 out of 12னா இது 1/4லேயே வந்துச்சு. 1/4/2018லேருந்து 31/3/2019 வரைக்கும் இருக்கக்கூடிய டியூரேஷன் 12 month அவுட் ஆஃப் 12. 12க்கு 12 கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. அப்போ 6% முழுசாக கொடுத்துடலாம். பாரு கேன்சல் ஆகி 6% முழுசாக கொடுத்துட்டோம் நாம. இங்கே 9/9 out of 12, 9/12 ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே அடிஷ்னல் கேபிட்டல் உள்ளே வந்திருக்கிறது 1/7/2018 தான். ஸோ 1/7/2018லேருந்து 31/3/2018 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடிய மந்த்து 9 out of 12. அப்போ 9 out of 12 9 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்கணும். இந்த 60,000க்கு 9 மாதத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தா 2,700 அதுதான் கொடுத்துருக்கோம். சரியா? அப்போ டோட்டல் பண்ணிக்கிறோம். அடுத்து வரும் சுப்ரியாக்கும் அதே மாதிரி தான். சுப்ரியா எழுதுகிறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபார்முலா எழுதியாச்சு. இந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதுகிறோம். அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல்னால் ரெண்டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்காங்க. ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் 2 lakhs இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டல் 30,000 இருக்குது. ரெண்டுத்துக்குமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6/100 தான். ரைட். பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பனிங் கேபிட்டலுக்கு எப்பவுமே 12 out of 12. இங்கே பாருங்க, இங்கேயும் ஓப்பனிங் இங்கேயும் ஓப்பனிங். ஏன் அப்படின்னா இதுவும் 1/4லேருந்து 31/3/2019 வரைக்கும் இருக்குது. அப்போ 12 out of 12. ரைட்டு. அடுத்து அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டலுக்கு இங்கே டேட் இல்லை. ஸோ டேட் இல்லைன்னா நாமளா பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 6/12ன்னு வச்சுக்கணும். சரியா? அப்போ இதை நாம் வந்து 1 yearக்கு வந்து நம்ம அப்படியே 2 lakhsக்கு 6% பார்த்தா 12,000 ஃபுல்லாக கொடுத்துல. ஏன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒரு வருஷம். ஆனால் இங்கே 30,000க்கு 6% முழுசாக கொடுக்கும்போது ஏன் அப்படின்னா டேட் இல்லை, 6 மாதம் தான் கொடுக்குறோம். அப்போ 30,000க்கு 6% வந்து பார்த்தீங்கன்னா 900 தான். ஏன்னா 6 மாதத்துக்கு தான் கொடுக்குறோம் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ 12,000 + 900 12,900. இது சுப்ரியாவுக்கு. இப்போ இங்கே 8 எழுதுகிறோம். ரெண்டு பேருக்கும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பிரகாஷ்க்கு சுப்ரியாவுக்கு 8 எழுதுகிறோம். தனித்தனியாக 8 எழுதி டோட்டல் பண்ணி போடுறோம். இதை தான் அப்படியே ஜேர்னலில் கொண்டாந்து போடுறோம். சரியா? ஜேர்னலில் வந்து போடுறது தெரியுங்களா? ஸோ திரும்ப பார்த்துங்க, ஜேர்னல் தான் முக்கியம். இந்த கால்குலேஷன் எப்படி மாறினாலும் சரி ஜேர்னல் வந்து ஒன்று தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு டெபிட்டு, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டு. இந்த ஜேர்னலுடைய இதை வந்து நீங்கள் எப்போதும் தரவாக வச்சுக்கணும். சரியா? ஸோ இதை நம்ம பேஸ் பண்ணி போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதனால் டெபிட் பண்ணுறேன். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேல்குலேட் பண்ணனா ரெண்டு பேருக்குமே சேர்த்து 33,600. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 33,600. ரைட் பண்ணியாச்சு. எப்பவுமே ஜேர்னல் வரும்போது பிஸ்னஸையும் பார்க்கணும், பார்ட்னரையும் பார்க்கணும். பிஸ்னஸை பொறுத்தவரையும் எக்ஸ்பெண்டிச்சர், அதை எக்ஸ்பெண்டிச்சரை டெபிட் பண்ணிட்டேன். அப்போ பார்ட்னருக்கு இது கெயின். அப்போ கெயின் எல்லாம் பார்ட்னர் தன்னுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்குவாங்க. அதனால தான் பிரகாஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட், சுப்ரியாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட். அவங்க அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்ற 33,600 தான் P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ P&Lக்கு எக்ஸ்பென்சஸ் எது போனாலும் டெபிட் சைட் தான் போகும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் 33,600, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் 33,600. ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணியாச்சு. சரியா? ரைட். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு அக்கௌண்ட்டுமே நாம் இதை பேஸ் பண்ணி தான் போட போகிறோம். சரிங்களா?
ஜேர்னலும் கால்குலேஷனும் பார்த்துட்டே வாங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அடுத்தடுத்து நம்ம டெவலப் பண்ணிகிட்டே போவோம். ஒரு வருஷமாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் இந்த சம்லாம் பார்த்து அழகாக ஃபேர் பண்ணி வச்சிடணும் ஃபேர் நோட்டில். தேங்க்யூ.